அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நம்மோடு ஒரு சிறப்பு விருந்தினர் பங்கேற்கிறார். அவர் தமிழக மக்களால் விரும்பப்படுகிற, தமிழக அரசியலாளர்களால் நடுநிலைமையோடு போற்றப்படுகிற ஒரு மாமனிதர். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஈஸ்வரன் அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, உங்களுடைய கட்சி கொங்கு நாட்டுக்கு மட்டுமானதா அல்லது தமிழகம் முழுமைக்குமான ஒரு கட்சியா? கொங்கு நாட்டிலே மட்டும் செயல்படுகின்ற ஒரு இயக்கம். ஆனால் மொத்த தமிழக வளர்ச்சியின் மீது கவனம் செலுத்துகிற இயக்கம். பரவலாக உங்களை பற்றி எல்லாம் தெரியும், எல்லாரும் பேசுகிறாங்க. ஏன் மற்ற மாவட்டங்களில் உங்களது கட்சியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கவில்லை? எங்கள் கட்சியில் இருக்கிற அனைவருக்குமே தொழில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் என்பது ஒரு பகுதி நேரமாக மாறிப்போகின்றது. அப்போ முழு தமிழகமும் பணியாற்றுவதற்கான அந்த சூழ்நிலைகள் வரவில்லை. அதனால் நாங்கள் அதை பற்றி யோசிக்கவில்லை. கொங்கு நாட்டு பகுதியினுடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய முழு கவனத்தையும் நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம். தற்போது நிறைய அரசியலாளர்கள் இது ஒரு தொழில், அரசியல் என்பது தொழில் என்று அது முழு நேரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் தொழில் வேறு, அரசியல் வேறு. இது சேவை மனப்பான்மையோடு பார்க்கிறீர்களா? அரசியல் எப்பொழுது முழு நேர தொழிலாக மாறியதோ அன்றைக்குத்தான் ஊழலும் லஞ்சமும் அரசியலிலே கலந்தது. ஆரம்ப காலங்களிலே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒவ்வொரு கிராமத்திலும் மணியக்காரர்கள் இருப்பார்கள். அந்த மணியக்காரர்கள் அரசினால் நியமிக்கப்படுபவர்கள் அல்ல, பரம்பரையாக அவர்கள் வந்திருப்பார்கள். அவர்களுக்கென்று விவசாயம் இருக்கும், தொழில் இருக்கும். அவர்கள் செய்கின்ற மக்கள் சேவை என்பது பகுதி நேரமாக இருக்கும். இப்போ மக்கள் சேவையை செய்வதற்கு அவர்கள் வருமானத்தை எதிர்பார்க்க வேண்டிய அந்த அவசியம் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்திலே அதையெல்லாம் மாற்றி அரசு நியமிக்கப்படுபவர்கள் விஏஓக்களாக நியமிக்கப்பட்டார்கள். ஒருவித எந்த கத்தியாக இருந்தாலும் இருமுனை இருந்தால் இருக்கின்ற இருமுனையும் ஒருபோல் இருக்காது. விஏஓக்கள் நியமிக்கப்படும் பொழுது வரவேற்கப்பட்டது. சாதாரண மனிதர்கள் கூட கிராமங்களிலே விஏஓக்களாக வர முடிகிறது என்ற பேச்சு அடிபட்டது. அதை புகழ்ந்தார்கள். ஆனால் எப்போது முழு நேர வேலையாக, முழு நேர தொழிலாக அது மாறிப்போனதோ அன்றைக்கிலிருந்து அவர்களெல்லாம் அதை நம்பி வாழக்கூடியவர்களாக மாறிப்போனார்கள். அப்போ கிராமங்களிலே ஊழலும் லஞ்சமும் அன்றைக்கு தொடங்கியது என்பது எல்லோரும் அறிவார்கள். ஆனால் ஒரு நல்லது செய்யும் பொழுது அதில் ஒரு தீமையும் இருக்கும் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். உங்களது கூட்டணியில் பல அரசியலாளர்கள் முழு நேரமாகத்தான் அரசியலை கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஊழல்வாதிகள் என்று சொல்ல வருகிறீர்களா? முழு நேர அரசியல் தொழில் என்பதை நான் எதிர்ப்பவன். அது என்னுடைய கருத்து. மற்றவர்களை பற்றி நான் சொல்ல வரவில்லை. அதே சமயத்திலே மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர்கள் முழு நேரம் பணியாற்ற வேண்டிய அந்த கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வருமானத்திற்கென்று தனிப்பட்ட முறையிலே தொழிலோ விவசாயமோ ஏதாவது ஒரு வகையில் இருக்க வேண்டும். இப்போ சம்பளம் பெறுகிற மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், சம்பளமே இல்லாத மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். சம்பளமே இல்லாத மக்கள் பிரதிநிதிகள் பகுதி நேர அரசியல்வாதிகளாகத்தான் இருக்க முடியும். சம்பளம் பெறுகிறவர்கள் முழு நேரமாக பணியாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை வேறுபடுத்தித்தான் பார்க்க வேண்டும். உங்களுடைய கூட்டணியில் மற்ற சிறு சிறு கட்சிகளை விட உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கென்று ஒரு தொகுதியும் கொடுத்திருக்கிறார்கள். இது மற்ற உங்களோடு இருக்கிற மற்ற கட்சிகள் எவ்வாறு அதை பார்க்கின்றன? 2019 எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே தொகுதி கொடுக்கப்பட்டது. அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 12 தொகுதிகளிலும் கணிசமான முறையிலே
எங்களுடைய வாக்குகள் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு தொகுதி அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அத்தனை தொகுதிகளையும் நாங்கள் வெற்றி பெற்றோம். இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற முதலமைச்சர் அதே கூட்டணியை தொடர்கின்ற அந்த முடிவை எடுத்து இன்றைக்கு அதை செயல்படுத்தி இருக்கிறார். எந்த ஒரு கட்சியும் எந்த சங்கடமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பணியை ஒற்றுமையாக நாங்கள் செய்திருக்கிறோம். அன்றைக்கு 2019 39 தொகுதிகளிலே பாண்டிச்சேரியை சேர்த்து வெற்றி பெற்றோம். இன்றைக்கு 40 தொகுதிகளிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். உங்களுடைய தொகுதியை அல்லது உங்களுடைய பகுதி கோவை மண்டலத்தை தாண்டி மற்ற இடங்களுக்கு நீங்கள் பரப்புரை செய்ய சென்றீர்களா? எப்படி வரவேற்பு இருந்தது? அதில் கூட்டணிக்கு தலைமையேற்கின்ற முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதன் பேரிலே கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அத்தனை தொகுதிகளுக்கும் நான் பிரச்சாரத்திற்கு சென்றேன். பொள்ளாச்சி, கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரத்திற்கு சென்றேன். இருந்த கால அவகாசமும் அதுதானே, அவ்வளோதான் போக முடியும். அதனால் நாங்கள் எங்கெல்லாம் வாக்குகளை வைத்திருக்கிறோமோ, எங்கெல்லாம் எங்களுக்கு கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் என்னை பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூட்டணி தலைமை கேட்டுக்கொண்டதன் பேரிலே நான் பிரச்சாரத்திற்கு சென்றேன். மேற்கு மண்டலத்தில் உங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு செல்வாக்குள்ள நபர் தனியரசு என்று பேசப்படுகிறது. அவர் எதிர்முகாமில் இருந்தார். இப்போது உங்களது கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். அவருடைய வரவு உங்களுக்கு திமுக கூட்டணியில் ஒரு முக்கியத்துவத்தை குறைக்குமா? இல்லை, அது சம்பந்தமே இல்லை. இது ஒரு சம்பந்தமில்லாத கேள்வி. நான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலே பயணித்து கொண்டிருக்கின்றேன். எந்த அளவுக்கு நாங்கள் கூட்டணிக்கு உதவியாக இருப்போம் என்பதை கூட்டணி தலைமைக்கு முழுமையாக தெரியும். ஆனால் அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உங்களது அந்த மேற்கு பகுதியை சேர்ந்தவர். அவருடைய ஆளுமை, அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மேற்கு மண்டலத்தை சார்ந்தவர் தான். அண்ணாமலை அவர்களும் கொங்கு பகுதியை சார்ந்தவர் தான். உங்களுடைய கேள்வி எனக்கு புரிகிறது. எங்களுக்கு இருக்கிற அந்த வரவேற்பு, எங்களோடு இருப்பவர்கள், எங்களுடைய வாக்குகள் அதனால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. ஒரு சாரார் அவர்களை விரும்புபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இதுவெல்லாம் ஒரு இயற்கையான நிகழ்வுகள். ஆனால் அதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு மண்டலத்திலே ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அந்த மொத்த மண்டலமும் அந்த கட்சியோடு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. ஒரு 15% பேர், 20% பேர் ஒரு கட்சியோடு இருக்கலாம். மீதி 80% பேர் இருக்கிறார்கள். அப்போ அதில் கொஞ்சம் பிரிந்து தான் இருப்பார்கள். ஆனால் இதுவெல்லாம் எங்களுக்கான பாதிப்பு அல்ல. உங்களது நாடாளுமன்ற வேட்பாளர் ஒருவரை அறிவித்து பின்னர் மாற்றம் செய்யப்பட்டது ஏன் என்று தெரிந்து கொள்ளலாம்? நாங்கள் எங்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரை வேட்பாளராக அறிவித்தோம். ஒரு காலத்திலே அவர் பேசிய அந்த காணொளி சில பிரிவினருடைய எதிர்ப்புக்கு காரணமானது. அப்போ அந்த தொகுதியிலே மக்களுடைய அந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் வேட்பாளரை மாற்றினோம். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மாற்றத்திற்கு மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்தது? மக்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதை நான் செய்திருக்கின்றேன். அப்போ வரவேற்பு இருக்கத்தானே செய்யும். எங்களுடைய கட்சியினுடைய கருத்தோ என்னுடைய சொந்த கருத்தையோ புகுத்தாமல் மக்கள் விரும்புகின்ற ஒரு வேட்பாளரை நான் நிறுத்துகிறேன் என்று சொன்னால் மக்கள் வரவேற்புக்கு என்ன குறைவு இருக்கும்? நேர்மையாக பதில் தருகிறீர்கள். வட மாவட்டங்களிலே ராமதாஸ் அவர்களுடைய கட்சியினர் இந்த வகுப்புவாத செய்திகளை முன்னிறுத்தி ஓட்டுகளை பெறுகிறார்கள். அதே போல் திரு ஈஸ்வரன் அவர்களும் செயல்படுகிறார் என்று சில பேர் பேச கேட்கிறோம். அதை பற்றி தங்களது கருத்து? அதில் குறிப்பாக எந்த உண்மையும் இல்லை. நான் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து சமுதாயத்திற்கும் ஒரு பொதுவான இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கருத்துக்களாகட்டும், என்னுடைய பத்திரிகை செய்திகளாகட்டும், அனைத்து மக்களுக்குமான செய்திகளாக இருக்கும். அதிகப்படியாக விவசாயிகளுக்கான அந்த முன்னேற்றத்திற்கான அந்த செயல்பாடுகளாகத்தான் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். விவசாயிகள் என்பவர்கள் ஒரு வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது.
ஆனால் அப்படி ஒரு முத்திரை எனக்கு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கூட்டணியே அப்படித்தானே. இப்பொழுது பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்களே அதைத்தான் பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஒரு கட்சி என்று சொன்னால் ஒரு கூட்டணியிலே ஒரு நம்பகத்தன்மை வேண்டும். இப்போ முதலமைச்சரிடத்திலே நீங்கள் கேட்டால் சொல்லுவார், ஈஸ்வரனை எப்படி வேண்டுமானாலும் நம்பலாம் என்று முதலமைச்சர் சொல்லுவார். அந்த ஒரு இயக்கத்திற்கு ஒரு நம்பகத்தன்மை வேண்டும். அதைத்தான் நாம் ஒரு ஆரம்பிக்கிறப்ப எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தேர்தலாக செல்ல செல்ல நம்முடைய நம்பகத்தன்மையை நாம் நிரூபிக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு கூட்டணியிலே நமக்கான அந்த வரவேற்பு இருக்கும், அதற்கான அந்த முக்கியத்துவம் இருக்கும். இந்த ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் இப்படியெல்லாம் பேசும்போது இந்த காதல் திருமணங்கள் அது பொதுவாக அங்கே எதிர்க்கப்படுகிறது, வேறு விதமான கற்பிதங்கள்லாம் செய்யப்படுகிறது. காதல் திருமணம் பற்றி உங்களது நிலைப்பாடு என்ன? காதல் திருமணத்தை பொறுத்தவரை அதில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாடு, இரண்டு பேர் காதலித்து விட்டார்கள் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய சம்மதத்திற்காக கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய ஒப்புதலை பெறுவதற்காக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் முயற்சிகளை செய்ய வேண்டும். சில இடங்களிலே அந்த முயற்சிகளை செய்யாமலே எடுத்தோமோ கவிழ்த்தோமோ என்று முடிவுகள் எடுத்து வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அந்த காதல் என்பது வாழ்க்கையை கெடுப்பதாக இருக்கக்கூடாது, அந்த வாழ வைப்பதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் காதலித்தாலும் கூட பெற்றோர்களுடைய ஒப்புதலை பெறுவதற்கு கொஞ்ச காலம் அவர்கள் முயற்சிக்க வேண்டும், கொஞ்சம் பொறுமை வேண்டும். சாதி என்பது ஒரு பொருட்டல்ல, ஆனால் மனமொத்து பெற்றோருடைய சம்மதத்துடன் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். முதலமைச்சர் அவர்கள் சென்ற தேர்தலில் 21ஆம் ஆண்டு நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க. அதில் முக்கியமானது இந்த ஓய்வூதியம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவது என்பது. அது இன்னும் கொண்டு வரலன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? முதலமைச்சர் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலிலே கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த முக்கியமான வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார். ஏதாவது சின்ன சின்ன வாக்குறுதிகள் சொல்லலாமே ஒழிய முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார். இந்த ஓய்வூதியத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இந்தியா முழுவதுமே இதில் பிரச்சனை இருக்கிறது. அனைத்து மாநிலங்களிலுமே இதில் இந்த பிரச்சனை இருக்கிறது. அதை அரசாங்கத்திலே ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 5 ஆண்டுகள் ஆட்சி முடிவிட்டு விடவில்லை. அதில் முதலமைச்சர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் அதை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம் என்று. இந்த தேர்தலிலும் கூட அதை அரசு ஊழியர்கள் அனைவருமே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் இதை சொல்லலாம், இதை நிறைவேற்றவில்லை என்று சொல்லலாம். அதை நிறைவேற்றும் பொழுது இருக்கின்ற சங்கடங்களை அரசு அதிகாரிகளும் புரிந்திருக்கிறார்கள். அதனால் அரசோடு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து செல்லுகிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் அரசாங்கமும் அதை இன்றைக்கு ஆலோசித்து கொண்டிருக்கிறது. நாம் அதற்கு காத்திருக்க வேண்டிய காலம் இருக்கிறது. மின்துறையில் அந்த கணக்கெடுப்பது என்பது 2 மாதங்களுக்கு ஒரு முறை, அதை 1 மாதத்திற்கு ஒரு முறையாக மாற்றும் என்று கூறினார்கள். அது இன்னும் மாற்றப்படவில்லை. அந்த எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்கிறது, அதற்கான தேவையும் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. மின்சாரத்துறையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர் அவர் வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தார். சில பிரச்சனைகளின் காரணமாக அவர் தொய்வடைந்தார். இப்போ மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல், இப்படி பல்வேறு விஷயங்கள் கடந்திருக்கின்றன. இந்த தேர்தலுக்கு பிறகு அரசு நல்ல முடிவை எடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு நீங்கள் முதலமைச்சரையோ அல்லது அது சார்ந்த அமைச்சர்களையோ இது பற்றி எதுவும் பேசியிருக்கிறீர்களா? நான் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை நேரடியாக அமைச்சர்களிடத்திலே, முதலமைச்சரிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன். பல்வேறு நேரங்களிலே அதற்கான பலனையும் அடைந்திருக்கின்றேன். குறிப்பாக எடுத்துக்கொண்டால் இப்பொழுது விசைத்தறியாளர்கள் இருக்கிறார்கள். மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட பொழுது விசைத்தறியாளர்கள் புதிய மின்கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த தொழிலையே செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. விசைத்தறி எல்லாம் வெளியிலே விலைக்கு விற்கக்கூடிய, காயலாங்கடைக்கு விற்கக்கூடிய அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே மின்சாரத்துறை அமைச்சரை பார்த்து மின்சாரத்துறையினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களை எல்லாம் அமர வைத்து மணிக்கணக்கிலே
பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொழிற்சங்கங்களையும் விசைத்தறியினுடைய சங்கங்களையும் அழைத்து அமர வைத்து சில முடிவுகளை எடுத்து முதலமைச்சரிடத்தில் எடுத்து சென்று அதற்கான தீர்வுகளை கண்டோம். அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் விசைத்தறிக்கான மின் கட்டணத்தை 50% குறைத்தார். அப்படி அந்த விசைத்தறியை சார்ந்திருப்பவர்களை வாழ வைத்த பெருமை முதலமைச்சரை சாரும். அதே போல 750 யூனிட்டாக இருந்த விசைத்தறிக்கான இலவச மின்சாரத்தை 1000 யூனிட்டாக மாற்றி கொடுத்தார். இந்த 2 விஷயங்களுக்காக முதலமைச்சர் அவர்களை கோவை மாவட்டத்திற்கு சோமனூருக்கு அழைத்து நாங்கள் ஒரு நன்றி அறிவிப்பு விழாவை நடத்தி பாராட்டினோம். ஸோ இப்படிப்பட்ட அந்த விஷயங்களை நாம் நேரடியாக பேசி இதுபோல பல விஷயங்களை நாம் தீர்த்திருக்கின்றோம். இன்னும் பல விஷயங்களுக்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த கேஸ் பைப்லைனை எடுத்துக்கொள்ளுங்கள். கேஸ் பைப்லைனை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக போராட்டம் நடந்து கொண்டிருந்தது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஆட்சி வந்த பின்னால் நான் அந்த தொழில்துறை அமைச்சர் அன்றைக்கு அருமை மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் இருந்தார். அவரிடத்தில் பேசி அன்றைக்கு தொழில்துறை செயலாளராக முதலிலே திரு கிருஷ்ணன் அவர்கள் இருந்தார், பிறகு முருகானந்தம் அவர்கள் இருந்தார். அனைவரிடத்திலும் பேசி அந்த கேஸ் பைப்லைனை நெடுஞ்சாலை வழியாக கொண்டு செல்ல முடியும் என்பதை எடுத்து சொன்னது மட்டுமல்லாமல் போராட்டம் நடத்தியவர்களை அமர வைத்து அதற்கான அந்த மேப்பை அந்த வரைபடத்தை உருவாக்கி இப்படி நெடுஞ்சாலை வழியாக கொண்டு சென்றால் பெரிய வித்தியாசம் கிடையாது என்பதை நிரூபித்து அந்த வரைபடத்தை அவர்களுக்கு கொடுத்தேன். இப்போது அந்த வரைபடத்தில் அது படியேதான் இன்றைக்கு அந்த கேஸ் பைப்லைனை நெடுஞ்சாலை வழியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது மாதிரி விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள், சின்ன விஷயங்கள் அல்ல. இன்றைக்கு அது கொங்கு மண்டலம் முழுவதுமே ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கியது. ஏன்னா கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு செல்லுகிற அந்த கேஸ் பைப்லைன் அது இன்றைக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு பேருக்கு வெளியே தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் கொடுத்த அந்த வரைபடத்தில் படிதான் இன்றைக்கு அந்த கேஸ் பைப்லைனை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வரைபடத்தை தயாரிக்க வேண்டும், அதற்கு ஆக வேண்டிய செலவுகள் எல்லாம் நீங்களே செய்தீர்களா? ஒரு பெரிய செலவு என்று சொல்ல முடியாது, அது பெரிய சாதனையாக நான் சொல்லவில்லை. அதை அரசாங்கத்திடத்தில் எடுத்து சொல்லி அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அதை செயல்படுத்தியதுதான் பெருமை, அதுதான் சாதனை. அந்த வரைபடம் என்பது நானே ஒரு பொறியாளர் தான். ஆனால் ஒரு வரைபடம் போடுவது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அதை கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணி அதை அந்த யார் போராட்டம் நடத்தினார்களோ அவர்களை முன்னிறுத்தி, குறிப்பாக சங்ககிரியிலே மாணிக்கம் என்று ஒருவர் இருக்கிறார், அவர்தான் தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்தினார். அவர் மூலமாகத்தான் அந்த வரைபடத்தை நாங்கள் உருவாக்கினோம். அதாவது எதிராக யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்டே போய் நீங்களே ஒரு தீர்வை கொடுங்க. தீர்வு தானே, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தானே. இப்போ உங்களுக்கு அது மாதிரி பல போராட்டங்கள் இருக்கிறது. இப்போ உயர்மின் கோபுர போராட்டம் ஒன்று, உயர்மின் கோபுர அந்த போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. இப்போது அதையும் பார்க்க மாட்டீர்கள். அதற்கெல்லாம் நாம் பேச்சுவார்த்தை மூலமாக அரசாங்கத்தோடும் அந்த சங்கத்தோடும் பேசி அந்த தீர்வுகளை கண்டிருக்கிறோம். ஒரு ஆளுங்கட்சியிலே கூட்டணியாக இருக்கும் பொழுது இதைத்தான் செய்ய வேண்டும். நானும் தெருவுக்கு சென்று போராட்டம் செய்வது எதிர்கட்சியில் இருக்கும்போது போராட்டம் செய்வது போல போராட்டம் செய்வதல்ல. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோம். இப்போ மின்துறை சார்ந்தும் அந்த எரிவாயு குழாய் அமைத்தது சார்ந்தும் நீங்கள் செய்த செயல்கள் வெற்றிகரமாக நடந்தேறி இருக்கின்றன. இவைகள் எல்லாமே மக்களை போய் சென்றடைந்திருக்கிறதா? அதில் ஈஸ்வரன் இருக்கிறார் என்பதை அறிகிறார்களா? இது எனக்கு முக்கியமாக படவில்லை. அந்த விளம்பரமெல்லாம் நாம் செய்யவில்லை என்பது ஒரு புறம். விசைத்தறியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அது தெரியும். ஏன்னா விசைத்தறியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து சங்கங்களையும் வரவழைத்து தான் சென்னைக்கு வரவழைத்து அமைச்சருடைய அந்த அறையிலே அமர்ந்து தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினோம். அதற்கு தீர்வு கண்டோம் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதற்கு பிறகு அந்த கட்டணத்தை தாமதமாக கட்டும் பொழுது அதற்கான வட்டியும் அந்த பெனால்ட்டியும் கூட மின்சாரத்துறையின் சார்பாக போடப்பட்டிருந்தது. அதையும் பேச்சுவார்த்தை நடத்தி அது இல்லாமல் அதை செய்து கொடுத்தோம். ஆனால் விசைத்தறியாளர்கள் எல்லோருக்குமே தெரியும். கேஸ் பைப்லைனை பொறுத்தவரை அது எல்லோருக்கும் தெரியுமா என்று எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு விஷயம் கூட நான் சொல்லலாம். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பத்திரிகையிலே படித்து கொண்டு இருப்பீர்கள். டாஸ்மாகிலே அந்த பாட்டில்கள் எல்லாம் குடித்துவிட்டு வாய்க்கால்களிலும் நீர்நிலைகளிலும் உடைத்து போட்டு விடுகிறார்கள். விவசாயிகளுடைய வயல்களிலே வீசி எறிந்து விடுகிறார்கள். அப்போ விவசாயிகள் வயல்களிலே கால் வைக்கும் பொழுது அவர்களுடைய காலை அது பதம் பார்க்கிறது.
ஏன் கால்நடைகளுடைய காலை கூட அது காயப்படுத்துகிறது என்பதெல்லாம் இது ஆண்டாண்டு காலமாக இதற்கு தீர்வில்லாமல் இருந்தது. அதை நான் சட்டமன்றத்திலே இந்த டாஸ்மாக் பாட்டில்களை ஒருவர் வாங்கும் பொழுது ஒரு 10 ரூபாய் சேர்த்து வாங்கிக் கொள்ளுங்கள், காலி பாட்டில்களை அவர்கள் திருப்பி கொடுத்தால் அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று ஒரு விஷயத்தை சட்டமன்றத்திலே முன்வைத்தேன். இன்றைக்கு கூட அந்த சட்டமன்ற பதிவுகளிலே அது இருக்கும், யூடியூப்புகளிலே கூட அதை பார்க்கலாம். அதற்கு பிறகு அன்றைக்கு சட்டமன்றத்திலே பரிச்சார்த்த முறையில் இதை செய்கிறோம் என்று ஒப்புதல் கொடுத்தார்கள். பரிச்சார்த்த முறையிலே மலைப்பகுதியிலே செய்தார்கள். கொடைக்கானலிலே, ஊட்டியிலே, ஏற்காடிலே, கொல்லிமலையிலே இதை செய்தார்கள். அது வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 5 மாவட்டங்களிலே செயல்படுத்தினார்கள், அங்கும் வெற்றி. பிறகு நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள், ஏன் வெற்றி பெற்ற திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் செயல்படுத்தக்கூடாது என்று அந்த கேள்வியை வைத்தார்கள். இப்போது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்துகிற அந்த முயற்சியை செய்தார்கள். அப்போ ஒரு மிகப்பெரிய இந்த விஷயம். ஏன்னா இது விவசாய நிலங்களிலே மட்டுமல்ல, நீங்கள் இப்போ சென்னை மாநகராட்சியில் எடுத்துக்கொண்டால் கூட நடந்து போகிற அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தூக்கி போட்டுருவாங்க. இப்போ ஏன்னா அது 10 ரூபா. அது அப்போ குடிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 10 ரூபாயை வீண் பண்ண முடியாது, கிழிச்சு போடுவாங்களா? 10 ரூபாயை 10 ரூபாய்னு சொல்லி யாராவது கிழிச்சு போட்டுருவாங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒன்றா பாட்டில் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுட்டு போயிட்டா யாராவது எடுத்துகிட்டு போய் கொடுத்து 10 ரூபா வாங்கிக்குவாங்கல்ல, அப்படி யாரும் உடைக்கிறது இல்லை. இப்போ ஸோ தமிழ்நாடு பூரா இன்றைக்கி என்னுடைய சட்டமன்ற கேள்வி இன்றைக்கு தமிழ்நாடு பூரா அதற்கான தீர்வை கண்டிருக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள். இப்போ பண்ணை சாரா கடன் இருக்கிறது. பண்ணை சாரா கடனின் மூலமாக ஒரு 4 லட்சம் விவசாயிகள் தமிழ்நாடு பூரா பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஈரோட்டிலே ஒரு 154 விவசாயிகள் இந்த பண்ணை சாரா கடனிலே எங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை, 23 ஆண்டுகளாக நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், அதனால் இதை ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இதை பண்ணணும், அதை பண்ணிட்டா நாங்கள்லாம், ஏன்னா எங்களுடைய சொத்துக்களை கொடுத்துருக்கிறோம், விவசாய நிலங்களை கொடுத்துருக்கிறோம், வீடுகளை கொடுத்துருக்கிறோம், இப்போது அதை விற்க வேண்டும் என்று சொன்னால் கூட எங்களுடைய முடியவில்லை, அதன் மூலமாக எங்களுடைய குழந்தைகளுடைய திருமணங்கள் கூட நடத்த முடியாமல் தடுமாறுகிறோம் என்று சொன்னார்கள். அதை சட்டமன்றத்தில் பேசினேன். இந்த மாதிரி பண்ணை சாரா கடன் நீங்கள் நீக்க வேண்டும் என்று, தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று. அதுவும் விவசாயிகள் வாங்கிய கடன் தான். அதை ஒன் டைமாக ஏதோ ஒரு ஒன் டைமாக வட்டியை குறைத்து போட்டு நீங்கள் முடிக்க வேண்டும் என்று கேட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே அந்த கூட்டத்தொடரிலேயே அறிவித்தார். அதன் மூலமாக மொத்தம் 1300 கோடி ரூபாய் 4,16,000 விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு திட்டமாக அது இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு விட்டது. ஸோ இதுதான். ஸோ பல்வேறு விஷயங்கள் நம்முடைய கவனத்திற்கு வரும் பொழுது இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்திலே நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அப்போ ஒரு நடுநிலைவாதிகளால், ஒரு பொதுமக்களால் நாம் ஒரு வரவேற்கப்படுகிறோம், ஒரு மரியாதையாக பார்க்கப்படுகிறோம் என்று சொன்னால் இவைதான் காரணமாக இருக்க வேண்டும். இந்த மது சம்பந்தமான அந்த பாட்டில்ஸ் சொன்னீங்க, அதாவது மக்களையும் காயப்படுத்தும், விலங்குகளையும் காயப்படுத்தும். ஆனால் அதுக்கு ஒரு 10 ரூபாயை போடணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இதுவெல்லாம் நான் ஊரக பகுதிகளிலே கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு சிலர் சொல்லுகிற விஷயங்கள் தான். இது நான் ஏதோ ஒரு விஞ்ஞான முறைப்படி ஆராய்ச்சி செய்து இதை கண்டுபிடித்தேன் என்று அல்ல. யாராவது கிராமத்தில் இருக்கிறவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், இப்படி பண்ணலாம், இதை தீர்க்கலாமே. அப்போ நான் சட்டமன்றத்தில் அந்த முயற்சியை செய்கிறேன், இதில் என்ன தவறு என்று நான் பேசும்போது, சட்டமன்றத்தில் பேசும்போது இந்த சரியான நீங்கள் சிரிப்பதை போலத்தான் சட்டமன்றத்திலே பேசும்போது சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சிரித்தார்கள். ஏன் அது செய்தி கூட ஆச்சு. என் பின்னாடி அமர்ந்து கொண்டு பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கூட அதை கொஞ்சம் நக்கலடித்து சிரித்தார்கள். ஆனால் அது இன்றைக்கு செயல்படுத்தி வரவேற்கப்படும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் ஒரு சிறிய விளம்பர காணொளிக்கு பின் தொடர்வோம். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர காணொளி. நேயர்களே, அரசியல் அரங்கம் நிகழ்வு தொடர்கிறது. உங்களுடைய மேற்கு மண்டலம் தொழில்துறையில் ஒரு முன்னணியில் இருக்கிற மண்டலம். அந்த தொழில் செய்பவர்களுக்கு மிக இடர்பாடுகள் உண்டு, தொழில் நசிந்து விட்டது, இப்படியெல்லாம் செய்திகள் வருகிறது. இதற்கு காரணம் என்ன? இதை சரி செய்வதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறீர்கள்? தொழில்துறையை பொறுத்தவரை இத்தனை ஆண்டு காலத்திலே, இத்தனை தலைமுறைகளிலே இவ்வளவு மோசமான சூழ்நிலையை இதுவரைக்கும் சந்தித்தது கிடையாது. உங்களுக்கு தெரியும், மேற்கு மண்டல தொழில்துறை என்பது
ஜவுளித்துறையை நம்பி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஜவுளித்துறையை நம்பித்தான் பெரும்பாலான பொறியியல் தொழில்கள் அங்கே இருக்கின்றன. ஏன்னா மான்செஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. ஆமாம். அதே போல் உங்களுக்கு இப்போ போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்டால் கூட ஜவுளித்துறையை நம்பி அதிகமாக இருக்கிறது. இப்போ ஜவுளித்துறை இன்றைக்கு இந்த கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இது மொத்தமாக ஏற்றுமதியை நம்பி இருக்கிறது. ஏற்றுமதியை நம்பி இருக்கும் பொழுது ஒன்றிய அரசினுடைய அந்த கொள்கை முடிவுகள் தான் இந்த பாதிப்புகளுக்கான காரணம். நீங்கள் யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை, சென்வாட்டை பற்றி எல்லோருக்குமே தெரியும். சென்வாட் வரியை பிஜேபி ஆட்சியிலே இருந்தபோது தான் அதை அறிமுகப்படுத்தினார்கள். வாஜ்பாய் காலத்தில் அதை அறிமுகப்படுத்திய போது தான் ஜவுளித்துறை மிகப்பெரிய ஒரு தாக்குதலை சந்தித்தது. பின்பு காங்கிரஸ் ஆட்சி 2004 மலர்ந்த பொழுது அந்த சென்வாட் வரியை எடுத்தார்கள். பிறகு ஜவுளித்துறை காப்பாற்றப்பட்டது. இப்போது பிஜேபி ஆட்சி மறுபடியும் வந்தவுடனேயே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பஞ்சு அதிகமாக இப்பொழுது மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களிலே விளைகிறது. அந்த பஞ்சை கொண்டு வந்துதான் நாம் இங்கே நூற்பாலைகளிலே நூலாக நூற்கின்றோம். அதை வைத்து தான் விசைத்தறி, அதை வைத்து தான் ஆயத்த ஆடைகள், பிறகு ஏற்றுமதி ஆகிறது. அப்போ அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கை முடிவுகள் எல்லாம் மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் ஆதரவாக இருக்கிறது. அப்போ நாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறோம். மூலப்பொருளோட விலை அதிகம். மூலப்பொருளுடைய விலை நிலையாக இல்லை. முதலிலே நிலையாக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு சிசிஐ, காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு, அது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த பஞ்சு விலையை ஒரு நிலையில்லாத நிலைக்கு கொண்டு போய்விட்டார்கள். நான் டெல்லிக்கு சென்று ஜவுளித்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து இதையெல்லாம் எடுத்து சொன்னேன். அவர் அதை கேட்பதாகவே இல்லை. அவர்கள் பேச்சுக்களிலேயே தெரிகிறது அவர்களுக்கு முக்கியம் வட மாநிலங்கள் தான். தமிழ்நாட்டை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. அங்கேதான் ஜவுளித்துறை அந்த பாதிப்பை சந்திக்க ஆரம்பித்தது. அதே போல 2014க்கு முன்பு ஜவுளி ஏற்றுமதிக்கு 9% வரை சலுகைகள் இருந்தது, ஊக்கத்தொகை இருந்தது. அது இன்றைக்கு 2% மாறிப்போனது. அதுவும் ஒரு காரணம். ஜவுளி ஏற்றுமதி என்று எடுத்துக்கொண்டால் உள்நாட்டை மட்டும் நாம் பார்க்க முடியாது. பங்களாதேஷோடு நாம் போட்டி போட வேண்டும், வியட்நாமோடு போட்டி போட வேண்டும். அந்த நாடுகளிலே எவ்வளவுக்கு ஒரு சட்டை என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் எவ்வளவுக்கு விற்கிறார்களோ அந்த விலைக்கு நாம் விற்றால்தான் வெளிநாடுகளிலே இதை வாங்குவார்கள். அவர்கள் குறைவாக விற்று நம்முடைய அரசினுடைய கொள்கை முடிவுகளால் நாம் அதிகமாக விற்றால் யார் வாங்குவார்கள்? அப்படித்தான் ஜவுளி ஏற்றுமதி இன்றைக்கு மூடப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. 50% நூற்பாலைகள் இன்றைக்கு மூடப்பட்டு விட்டது. மீதி 50%ம் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஆயத்த ஆடை தொழிலும் இன்றைக்கு அதே நிலைமை தான். இதில் தமிழ்நாடு அரசு உள்ள இறங்கி அதுக்கு அவங்களுக்கான நிவாரணம் எதுவும்? முதலமைச்சரிடத்திலே இந்த விஷயங்களை நான் எடுத்துச் செல்கின்றேன். ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசுக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். இது ஒன்றிய அரசினுடைய அந்த கட்டுப்பாட்டிலே அந்த வரம்புக்குள்ளே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் நான் கேட்கும் போதெல்லாம் மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுகிறார். ஆனால் அவர்கள் அந்த கடிதத்தை மதிப்பதாகவே தெரியவில்லை. இந்த மூலப்பொருள் பருத்தி விளைவை இங்கே தமிழகத்தில் அதிகப்படுத்தி அதன் மூலமாக அதை சரி கட்ட முடியும். அதற்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் பருத்தியை விளைச்சலை ஊக்கப்படுத்துவதற்காக நிதியை ஒதுக்குகிறார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் மற்ற பயிர்களிலிருந்து தென்னைக்கும் பாக்குக்கும் செல்லுகிறார்கள். ஏனென்றால் சுலபமான விவசாயம். தென்னை மரம் ஒரு முறை வளர்த்து விட்டால் தொடர்ந்து பலனை கொடுக்கும். அதே போல பாக்கு மரம், ஏன்னா வேலைக்கு ஆட்கள் கிடையாது.
அப்படிப்பட்ட சூழலிலே இப்படிப்பட்ட சுலபமான விவசாயத்தை நோக்கி செல்கிறார்கள். அப்போ பருத்தி பயிரிடுவது என்பது அவ்வளவு கொஞ்சம் சிரமமான விவசாயம். அது இப்போ வட மாநிலங்களிலே வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே ஓரளவுக்கு நாமெல்லாம் படிப்பறிவு பெற்று விட்டோம், முன்னேறியும் இருக்கும். கொஞ்சம் வளர்கின்ற மாநிலமாக மாறிவிட்டோம். இங்கு பருத்தியை பயிரிடுவது அவ்வளவு சுலபமாக இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரே இந்தியா என்று பேசுகிறோம். ஒரே இந்தியா என்று பேசும் பொழுது குஜராத்திலே பருத்தி விளைவித்தால் என்ன, தமிழ்நாட்டிலே விளைவித்தால் என்ன, ஒரே மாதிரி தானே இருக்க வேண்டும். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரியும் இருந்தால் என்ன ஆகும்? இதற்கு தீர்வு மத்தியில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய அனைத்து தொழில்களும் பாதுகாக்கப்படும். குறிப்பாக ஜவுளித்துறையை பற்றி இந்தியா கூட்டணியில் இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளுக்கு முழுமையாக தெரியும். 2004ஆம் ஆண்டு ஜவுளி தொழிலை காப்பாற்றியது இதே கூட்டணி ஆட்சிதான். அதே போல 2024 ஜவுளி தொழிலை இந்தியா கூட்டணி காப்பாற்றும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நிலைமை சரியாக வரும், நாம் திரும்புகிறது, அப்படித்தான் சொல்ல வேண்டும். இப்போ சாயப்பட்டறைகள்லாம் சொல்கிறாங்க, அதாவது ஜவுளி நலிந்து விட்டது என்று சொல்கிறீர்கள். அந்த சாயப்பட்டறையினால் அந்த கழிவுகள் வெளியேறதுல பிரச்சனை இருக்குது, விவசாய நிலங்களை பாதிக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லும்போது தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு முரண் தெரியுது. அதாவது இந்த சாயக்கழிவு பிரச்சனையை பற்றி நானும் கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக பேசிக்கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு என்னுடைய கோரிக்கைகளை ஏற்று கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அந்த சாயக்கழிவு தண்ணீரை கடலுக்கு கொண்டு செல்வதென்று ஒரு 700 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். ஆனால் அது செயல்படுத்தப்படவில்லை. பிறகு பொது சுத்திகரிப்பு நிலையங்களை அமைப்பதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு சில இடங்களிலே அதை அமைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈரோட்டில் காவிரி ஆற்றிலே கலக்கின்ற அந்த கழிவுகள், காளிங்கராயன் வாய்க்காலிலே கலக்கின்ற அந்த கழிவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை முதலமைச்சரிடத்திலே கோரிக்கையாக நாங்கள் வைத்திருந்தோம். முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அங்கே ஈரோட்டிலே காளிங்கராயனிலும் காவிரியிலும் கலக்கின்ற அந்த சாயக்கழிவை சுத்திகரித்து கலப்பதற்கான அந்த முயற்சிகளுக்காக ஆரம்பத்திலே ஒரு 20 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த முயற்சிகள் இந்த அரசால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேற்கு மண்டலம் தொழில்துறையிலே வளர்ச்சியை குறைந்து வருகிறது. சாயப்பட்டறை பிரச்சனை, ஜவுளி தொழில் பிரச்சனை எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் வடநாட்டிலிருந்து அங்கே வேலைக்காக அதிக பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அது எப்படி? வடநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருந்தோம், வந்தார்கள். இப்போது நீங்கள் திருப்பூர் ரயில் நிலையத்திலும் ஈரோடு ரயில் நிலையத்திலும் பார்த்தால் தெரியும் எவ்வளவு பேர் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று. இப்போது கூட ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் திருப்பூரிலே கொஞ்சம் வெளிநாட்டு ஆர்டர்கள் வந்தது, நீங்கள் செய்திகளிலே பார்த்திருக்கலாம். இப்போது அதை செய்வதற்கு ஆட்களை திரும்ப அழைக்க வேண்டிய சூழ்நிலை. வட இந்திய தொழிலாளர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். அவர்கள் தேர்தலுக்காக சென்றார்களா அல்லது வேலை இல்லாமல் சென்றார்களா? தேர்தலுக்காக சென்றார்கள் என்று சொல்ல முடியாது. வேலை இல்லை, வேலை இல்லாததால் அவர்கள் மாநிலத்துக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள். அதனால் இப்போது தொழிலாளர் பற்றாக்குறை திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகளிலே இன்றைக்கு வந்திருக்கிறது. மறுபடியும் நிறைய ஆர்டர்கள் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் இங்கு வந்தால்தான் இந்த தொழில் காப்பாற்றப்படும். வட இந்திய தொழிலாளர்கள் வந்து பணி செய்தால் தான் முன்னேற்றம். அது யதார்த்தம், உண்மை அதுதான். அவர்களை நம்பித்தான் இன்றைக்கு நம்முடைய தொழில்கள் இருக்கிறது. ஏன் எதிர்காலத்தில் விவசாயம் கூட வட இந்திய தொழிலாளர்கள் நம்பித்தான் இருக்க வேண்டிய அந்த சூழலுக்கு தள்ளப்படுமோ என்ற நிலை இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை படிக்காதவர்களுக்கு வேலை நிறைய இருக்கிறது, படித்தவர்களுக்கு வேலை கிடையாது. அதிகமாக படித்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும், படித்து தான் ஆக வேண்டும். அப்போ இதையும் நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். படித்தவர்கள் வெளியிலே சென்றால்தான் வேலை என்ற நிலை இருக்கிறது. படித்தவர்களுக்கு தமிழகத்துக்குள்ளேயே வேலை கொடுக்கக்கூடிய அந்த நிலை இன்றைக்கு இல்லை. இது தமிழ்நாட்டுக்கு சாதகமான ஒரு நிகழ்வா இல்லை பாதிப்பை ஏற்படுத்த? சாதகமும் உண்டு, பாதகமும் உண்டு. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம வட இந்திய தொழிலாளர்களை நம்பித்தான் தொழிற்சாலைகளை நடத்துகிறோம். நீங்கள்
அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் படித்தவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தொழிற்சாலை நடத்தி விடலாம். ஆனால் உற்பத்தி ஆங்கிளில் பார்த்தோம்னு சொன்னால் தொழிலாளர்கள் வேணும். அப்போ வட இந்திய தொழிலாளர்கள் ஒரு கம்பெனியில் ஒரு 5000 பேர் வேலை பார்க்காங்கன்னா அதில் ஒரு 3000 பேர் வட இந்திய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். 2000 பேர் தான் லோக்கல் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். எனக்கே அந்த நிலைமை தான். எங்கிட்ட 4000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் 2000 பேர் வட இந்திய தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. 2000 பேர் தான் லோக்கல் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ அதை நம்பித்தான் தொழில் செய்ய வேண்டிய நிலையிலே நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். இதில் வந்து ஊதியமும் அவருடைய வேலை திறனும் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஊதியம் எல்லாமே ஒன்று தான். ஊதியத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. வேலை திறன் என்று சொல்லும் பொழுது அதாவது லோக்கல் தொழிலாளர்கள் கொஞ்சம் திறமை அதிகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வட இந்திய தொழிலாளர்களை பொறுத்தவரை வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு விடுமுறை எடுக்க மாட்டார்கள். இப்போ நம்ம ஆட்கள் அப்படி இல்லை. லோக்கலில் வந்து நிறைய பண்டிகை இருக்கும், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், இது மாதிரி விஷயங்களுக்காக விடுமுறை நிறைய எடுப்பார்கள். ஆனால் வட இந்திய தொழிலாளர்கள் விடுமுறை எடுப்பது ரொம்ப குறைவு. அதனால் அதில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு தொழிற்சாலை நிரந்தரமாக இயங்குறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் பாதகமும் இருக்குது, சாதகமும் இருக்குது. அதாவது இப்போ கடந்த சில நாட்களாக பரப்புரையில் மோடி அவர்கள் தகாத வார்த்தைகள் சொற்றொடர்களை பயன்படுத்துகிறார். பாபர் பூட்டை அயோத்தியில் பூட்ட போகிறாங்க, ராமர் கோயிலில் பூட்ட போகிறாங்கன்னு சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? புதிதாக அவர் கண்டுபிடிக்கிறார். அதாவது குறிப்பாக 2ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு அதாவது இப்போ வந்து எல்லாமே எல்லா இடத்துலையும் எக்ஸிட் போல் நடக்க தான் செய்யும். இல்லை எக்ஸிட் போல் நடக்காமல் ஜூன் 2ஆம் தேதி சாயங்காலம் எக்ஸிட் போலை யாரும் தொலைக்காட்சிகளிலே போட முடியாது. ஆனால் எக்ஸிட் போல் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். ஆட்சியாளர்களுக்கு ஒரு பிரதமருக்கு ஜூன் 2ஆம் தேதி தான் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த அவசியம் கிடையாது. இப்போவே அது வந்து அவங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் நிறைய ஏஜென்சி ஒன்றிய அரசின் சார்பில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஸோ அப்போ வந்து இந்த எக்ஸிட் போல்லாம் அவருக்கு தெரியும். அவங்களுக்கு செய்தி வந்துட்டு நமக்கு தெரியாது. நம்ம தொலைக்காட்சியில் போடுறது தான் நமக்கு தெரியும். ஏன்னா உளவு பிரிவுலாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. எல்லா தொலைக்காட்சிகள் பல தொலைக்காட்சிகள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவங்க எக்ஸிட் போல் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சொல்லாமல் இருப்பாங்களா? அவங்க தான் எக்ஸிட் போல் ஜூன் 2ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு போட போகிறாங்க. அப்போ அவங்க 2வது கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனேயே அவங்க எக்ஸிட் போல் போடுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ பிரதமருக்கு அது தெரிஞ்சிருது. தெரிகிறப்ப அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவாக போகிறது புரிஞ்சுக்கிறார். தோல்வி முகம் பிஜேபிக்கு அப்படிங்கிறத அவர் வந்து தெரிந்து கொண்டு இருக்கிறார். 3வது கட்ட தேர்தல் முடியும் போது இன்னும் பாதிப்பு அதிகமாகுது. அப்போ எங்கெல்லாம் அவருக்கு ஆதரவு அதிகம் இருக்கும் என்று நினைத்தாரோ அங்கெல்லாம் ஆதரவு இல்லை, மக்கள் எதிர்க்கிறார்கள். ஒரு பெரிய புரட்சியே இந்தியாவிலே இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, அமைதி புரட்சி. ஆனால் பிரதமர் அவர்கள் அதை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட உடனேயே அவருடைய பிரச்சாரத்தினுடைய போக்கை மாற்றுகிறார். என் முதல் கட்ட தேர்தல் அப்ப அவர் இதெல்லாம் பேசினாரா? பேசல. பிரதமர் பேசலையே. ராகுலை பத்தி ஒரு பொருட்டாவே நினைக்கலையே. ஆனா வந்து இப்ப வந்து ஏன் அப்படி பேசுறாருன்னு சொன்னா அவருக்கு அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிரதமராக இருக்க முடியாது அப்படிங்கிறது முழுமையா தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவர் என்ன பண்றாரு? எடுத்து அடிப்போம், பிடிச்சி இழுப்போம், வந்தா மழை வராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. வெளிநாடுகளிலேயே இப்பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு அவருக்கு கிளம்பி இருக்கிறது இவருடைய பேச்சுக்கள். ஏன்னா இத்தனை 10 ஆண்டுகளாக அவர் இருக்கிறார். அவர்கள் மத பிரச்சாரத்தை செய்கிறார்கள் என்பது தெரிந்திருந்தாலும் கூட இவ்வளவு கொச்சையாக இவ்வளவு மோசமாக அவர் பேசியது கிடையாது. அப்ப அவர் ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகிறார். எப்படியாவது பிரதமராக இருக்கணும். ஏன்னா பிரதமராக இல்லைன்னா அடுத்த 1 மாசத்துல அவர் பண்ணின அத்தனை தவறுகளும் வெளியே வந்துடும். அது அவருக்கு தெரியும். அதாவது தோல்வி அச்சத்தில் சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்ல வர்றாருன்றீங்க. உண்மைதான், உண்மைதான். ஆனால் ஒரு பிரதமராக இருந்து கொண்டு அவர் செய்யலாமா என்ற கேள்விதான் இன்றைக்கு எல்லோரிடத்திலும் வருகிறது. தேர்தல் கமிஷன் அதற்கான எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாங்க? தேர்தல் கமிஷன் வந்து மற்ற கட்சிகளுக்கு உடனடியாக சூமோட்டோவா அவர்களே வந்து நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சில வேடிக்கைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சில பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போது அவர் பிரதமர் கிடையாது, இப்போது அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள்.
இப்போ நான் முன்னாள் பிரதமர்னு நம்ம சொன்னோம்னா மொத்த பாதுகாப்பு படையும் வச்சு இல்லை இப்போ முன்னாள் பிரதமர்னு சொன்னா அவங்க ஏற்றுக்குவாங்களா? நம்மளாம் இனி முன்னாள் பிரதமர் அப்படின்னு பேசலாமா? நம்ம காபந்து பிரதமர் தான் தேர்தல் அறிவிச்சுட்டா. ஆனால் இருந்தாலும் கூட இப்போ முன்னாள் பிரதமர் அப்படின்னு சொன்னா அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஆனால் அத்தனை படையோடு தானே போறாரு அவர். இப்போ ஒரு வேட்பாளராக போகலையே, பிரதமராக தானே போறாரு. அப்போ ஒரு பிரதமர் இதையெல்லாம் பேசுவது என்பது ஒரு அநாகரிகமாக, எதிர்பாராத விதம். நம்ம கூட இப்போ அவர் வந்து பேசுறத ஒரு அநாகரிகமாக நம்ம நிலையில் பேசுவதற்கே நமக்கு கூச்சமாக இருக்கிறது. ஆனால் பிரதமர் அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் அது தோல்வி பயத்திலே பேசுகிறார். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டால் தாலியை பிடுங்கி இவங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு 2 எருமை மாடு வச்சுருந்தா ஒரு எருமை மாட்டை பிடுங்கிடுவாங்க, இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுவதை அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் பிரச்சாரத்திலே ஒரு வரைமுறையே இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற நிலையிலே இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதை சில ஊடகங்களும் எப்படி ஒரு அட்வான்டேஜாக போட முடியுமோ அப்படி மாற்றி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய பிரதமருடைய கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். கருத்து சுதந்திரம் என்ற பெயரிலே இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கொச்சையான சில விஷயங்களை கூட அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அதை செய்துவிடும் இதை செய்துவிடும் என்று பேசுவதெல்லாம் எத்தனை ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள், அதையெல்லாம் அவர்கள் செய்தார்களா? ஏன் இப்போ என்னை பற்றி பேசும்போது கூட நீங்கள் கூட ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி கேட்டீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைத்து ஒரு வகுப்புக்காக நீங்கள் இயக்கம் நடத்துகிறீர்களா என்றெல்லாம் கேட்டீர்கள். ஆனால் ஒன்றை நான் பதிவு செய்ய வேண்டும். அதாவது சட்டமன்றத்திலே முதலாக கன்னி பேச்சு என்று சொல்வார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலே முதலாக பேசிய போதே அருந்ததிய சமுதாயத்திற்கு 6% இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்று பேசினேன். அருந்ததிய சமுதாயத்திற்கு 6% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த சட்டமன்றத்திலே அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர்களே இதுவரைக்கும் பேசாது. அருந்ததிய சமுதாயத்தினுடைய தலைவர்களே என்னை உடனடியாக அழைத்து, நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக அந்த சட்டமன்றத்திற்கு சென்றிருந்தால் என்ன பேச வேண்டும் என்று நினைத்தோமோ அதை நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் என்று என்னை பாராட்டினார்கள். இப்படி எல்லா சமுதாயத்திற்கும், ஏன் வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கான அந்த புகழை சேர்க்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசியவன் நான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே 14 விஷயங்களை, அவருக்கு புகழ் சேர்க்கிற பல விஷயங்களை அன்றைக்கு செய்தார். அரசு சார்பாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டேன். அப்ப அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் என்னை பாராட்டினார்கள். அப்படி சட்டமன்றத்திலேயே அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவானவனாக நான் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் அந்த கேள்வி வரத்தாலே செய்கிறது. நீங்கள் எல்லாம் அதை கேட்கத்தாலே செய்கிறீர்கள். ஆனால் நான் அப்படி அல்ல. ஆனால் மோடி என்ன சொன்னாலும் சரி, காங்கிரஸ் அப்படி அல்ல. இப்போ மற்ற மக்களுக்காக, மற்ற சமுதாய மக்களுக்காக நீங்கள் பல நல்ல செயல்களை செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய மக்கள், நீங்கள் சார்ந்த சமுதாய மக்கள் இதை வேறு மாதிரி பார்க்கிறார்களா, இல்லை சரியா இது அவர் பண்ணுறது சரின்னு நினைக்கிறாங்க? அப்படி இல்லை. எல்லா சமுதாயங்களுக்கும் பேசினேன் என்று சொன்னேன். அப்போ நான் சார்ந்த சமுதாயத்துக்கும் நான் பேசியிருக்க வேண்டும் அல்லவா? நான் சட்டமன்றத்தில் பேசினேன். இன்றைக்கும் கொங்கு மண்டலத்திலே நீங்கள் செல்லும் பொழுது யாராவது கோமணத்தோடு விவசாய நிலங்களிலே நின்று கொண்டிருந்தால் அவன் கொங்கு வேளாளர் கவுண்டனாக இருப்பான். இன்னும் அந்த நிலையிலே 90% மக்கள் கவுண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு 10% தனி இட ஒதுக்கீட்டை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று அதையும் சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஒரு பொதுவானவனாக நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாம் இப்படி கேள்வி கேட்பீர்கள், அதற்கான பதில் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? இப்போ கடந்த நாட்களில் லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்று இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் இடஒதுக்கீடு என்பது அந்தந்த மாநிலத்தை பொறுத்தது.
ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சமூக மக்கள் அதிகமாக இருப்பார்கள், இன்னொரு மாநிலத்திலே குறைவாக இருப்பார்கள். ஆனால் இடஒதுக்கீடு அந்தந்த மாநிலத்தில் வாழுகிற ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு கொடுத்தால் மட்டும்தான் அது பொருந்தும். இப்போ ஒன்றிய அரசு இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தார்கள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல, அதை முற்படுத்தப்பட்ட அந்த ஜாதியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் என்பதை குறிப்பிட்டு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார அடிப்படையிலே நலிவடைந்தவர்கள், ஆனால் இதுவரை எந்த இடஒதுக்கீடும் பெற்றிருக்க கூடாது. யார் அவர்கள்? அவங்க ஃபார்வர்டில் இருக்கவங்க. அவங்களுக்காக அந்த 10% கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு அது பொருந்துமா? ராஜஸ்தானிலோ மத்திய பிரதேசத்திலோ அங்கே ஃபார்வர்டில் இருக்கவங்க அதிகமாக இருக்காங்க, அங்கே ஒருவேளை அது பொருந்தலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஃபார்வர்டில் இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? ரொம்ப குறைவு. அப்போ முழுமையாக அந்த 10% இங்கே பொருந்தாது. அதைத்தான் தமிழ்நாடு அரசு அமல்படுத்த முடியும், அதை அமல்படுத்துவதற்கு முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் இடஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக உருவாக்கப்பட வேண்டியது. அதில் ஒன்றிய அரசு வரவே கூடாது. இடஒதுக்கீட்டை பற்றி ஒன்றிய அரசு பேசவே கூடாது. அதாவது வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. மாநில உரிமைகள் சரி, மாநில வேலைவாய்ப்புகள் அப்படி பண்ணலாம். ஆனால் மத்திய அரசு நடத்துகிற நிறுவனங்களில் அந்த இடஒதுக்கீடு எப்படி பண்ண முடியும்? மத்திய அரசு நடத்துகின்ற அந்த நிறுவனங்களில் இடஒதுக்கீடு என்பது ஓபிசி என்று சொல்லுவார்கள். அந்த ஓபிசியில் விபி சிங் இருந்த பொழுது கொண்டு வந்த அந்த 27%ஐயே திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்போர் நடத்தி, ஆனால் அதில் 50 விழுக்காடுக்கு மேலே இருக்காங்க, ஆனால் 27 போதுமானதா? இல்லை, ஓபிசியில், அதாவது ஓபிசியில் உங்களுக்கு வந்து 27% அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அதையே நடைமுறைப்படுத்தலை. நீங்கள் அதுக்கு மேலே 50% போயிட்டீங்க. ஒன்றிய அரசு 27% நடைமுறைப்படுத்தலை. அதுவே உச்ச நீதிமன்றத்திற்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி தான் இன்னைக்கு வந்து அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் வந்து இதை விட்டுட்டு அதை பிடிக்கிறது எப்படி இருக்கும்? இதுக்கு தீர்வு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒவ்வொரு சாதிக்குமான அந்த விகிதாச்சாரத்தை சரி பண்ணால் சரி. அது நாடு பூரா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக எடுக்க முடியாது. ஒரு சில மாநிலங்களிலே எடுப்போம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒன்றிய அரசுக்கான அழுத்தம். இது வந்து எடுத்து ஒன்றும் பண்ணிட முடியாது. ஒன்றிய அரசு நாடு பூராம் எடுப்பது தான் இயற்கை, அதுதான் இயல்பு. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது கட்டாயம். அது இப்போ எடுக்காமல் இருக்கிறார்கள். அதை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாநிலமும் அதற்கான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ 2011 எடுக்கப்பட்டது கூட வெளியிடப்படவில்லை, அதற்கு பிறகு இவங்களும் எடுக்கலை. பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த கணக்கெடுப்பை எடுப்பதற்கு தயங்குவது ஏன்? அவர்கள் என்ன உள்நோக்கம் வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை ஓபிசிக்கான இடஒதுக்கீடு அதிகமாயிரும் நினைக்கிறாங்கன்னு தான் என்னுடைய சந்தேகம். அவங்க கணக்கெடுப்பு உண்மையாக எடுத்தாங்கன்னு சொன்னால் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு அதிகப்படுத்த இந்த 27% பத்தாது, இன்னும் அதிகமாயிடும். அதை அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. ஓபிசியோட முன்னேற்றத்தை அவர்கள் விரும்பவில்லை என்பதால் இதிலிருந்து தெரிகிறது. நேரடியாக குற்றம் சாட்டலாம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு அதிகமாகும். அதை பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. அப்படி விருப்பம் படாத பட்சத்தில் இந்த ஓபிசி மக்களில் நிறைய இந்துக்கள் இருக்காங்க, அவங்க தான் பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மக்கள் அதை புரிந்து கொள்ளலைன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அயோத்தி அது மாதிரி வச்சு ஏமாத்துறாங்கல்ல. அயோத்தி, இந்த கோயில், இவர் வந்து என்ன பண்ணுவார், கடலுக்குள்ளே போய் சாமி கும்பிடுவார், வானத்தில் போய் சாமி கும்பிடுவார். இது மாதிரி விஷயங்களை வச்சு இந்துக்கள் முழுமையாக அதாவது ஏமாற்றப்படுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் நமக்கு தேவையானது ஓபிசிக்கான இடஒதுக்கீடு, அதுதான் நம்மை முன்னேற்றும். அதற்கான எந்த ஒரு வாக்குறுதியும் அவர்கள் கொடுப்பது கிடையாது. ஆனால் நம்மை முன்னேறுவது தான் முக்கியமாக இருக்க வேண்டும். அதை எந்த அரசாக இருந்தாலும் அதை உறுதிப்படுத்த வேண்டும். இந்தியா கூட்டணி அரசு அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. அதில் மொத்த
ஓபிசி மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்குமான ஒரு அரசாக இந்தியா கூட்டணி ஆட்சி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்கிற மீதி நடக்கின்ற கட்டங்களிலும் இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்கிற வகையிலே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த அன்பான கோரிக்கையைத்தான் நான் வைத்துக் கொள்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி. நீங்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட உங்களுடைய மேற்கு மண்டலத்தில் வடநாட்டு தொழிலாளர்கள் இல்லாமல் பணி செய்வது கடினமாக இருக்கும் என்று சொன்னீர்கள். சீமான் போன்றவர்கள் வடநாட்டு தொழிலாளர்களால் நாங்கள் விரட்டி விடுவோம், தமிழர்களுக்கு தான் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பரப்புரை மேற்கொள்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? யதார்த்தம் என்னவோ அதைத்தான் நான் பேச முடியும். நான் தொழில்துறையில் இருக்கின்றேன், அதே ஜவுளித்துறையிலே நானும் இருக்கின்றேன். ஆனால் என்ன நிலைமை என்பதை உண்மையாகத்தான் நான் பேச முடியும். கண்டிப்பாக வட இந்திய தொழிலாளர்கள் இல்லாமல் மேற்கு மண்டலத்தில் இருக்கிற தொழிற்சாலைகளை நடத்துவது என்பது மிகவும் சிரமம். உண்மையால்தான் எந்த தொழில்துறையை சார்ந்தவர்களை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவார்கள். சில கருத்துக்கள் நிலவுகிறது. வட இந்திய தொழிலாளர்களுக்கு சம்பளம் குறைவாகவும் சம்பளம் அதிகமாகவும் இங்கே தமிழர்களை, அதாவது தமிழ்நாட்டை சார்ந்த தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்தால் சம்பளம் அதிகமாக தர வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது உண்மை அல்ல. மினிமம் வேஜஸ், குறைந்தபட்ச சம்பளம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான், இதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் தொழிலாளர்கள் பற்றாக்குறை தமிழ்நாட்டிலே இருக்கிறது. நான் சொன்னது போல படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. படிக்காமல் இருப்பவர்கள் சில வேலைகள், படித்தவர்கள் அந்த வேலைக்கு வர விரும்புவது கிடையாது, படிக்காதவர்களால் அந்த வேலையை செய்கிறார்கள். அப்போ படிக்காதவர்கள் அந்த வேலைக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது. அதைத்தான் வட இந்திய தொழிலாளர்கள் வருகிறார்கள். இதில் பல்வேறு உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வட இந்தியாவிலிருந்து படிக்காதவர்கள் அதிகமாக வருகிறார்கள் என்று சொன்னால் வட இந்திய மாநிலங்களிலே படிப்பறிவை அந்தந்த மாநிலங்கள் வளர்க்கவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே அதிகம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே படிப்பறிவு அதிகமாக இருக்கிறது. ஒரு பக்கம் அது நமக்கு சாதகமாக, நமக்கு பெருமையாக இருக்கிறது. ஆனால் படிக்காதவர்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த உற்பத்திக்கான தொழிலாளர்கள் குறைவாக கிடைக்கிறார்கள். அது வட இந்திய தொழிலாளர்கள் நம்பி நாம் இருக்கின்றோம். இதை இப்போ திடீர்னு சீமான் வந்து பொய் பரப்புரை செய்கிறான்னு சொல்கிறீங்களா? அது அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. அதாவது நம்ம ஒரு தலைவரை வந்து ஒரு கொச்சையாக ஒரு வார்த்தை சொல்கிறது, அவங்க சொன்ன கருத்தை சொல்கிறது கூட நம்ம யோசிக்கிறோம். என்ன நம்ம லெவலில் ஒரு இயக்கத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளராக நம்ம யோசிக்கிறோம். நீங்கள் பாரதத்தினுடைய பிரதமரை ஒப்பிட்டு பாருங்கள், அவர் காங்கிரசினுடைய தலைவரை எப்படியெல்லாம் கொச்சையாக விமர்சிக்கிறார் என்று பாருங்கள். அதனால் இது பற்றி, அதாவது இதுதான் தமிழ்நாட்டினுடைய நாகரிகம், தமிழர்களுடைய நாகரிகம். அது உயர்ந்த நாகரிகம் கொண்ட தமிழர் குடியில் பிறந்த நீங்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு வந்து உங்களது நேரத்தை தந்து கருத்துக்களை தந்தமைக்கு எங்களது உலங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க, வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்வில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.